நிறம் மாறாத சுவையான சிறுகீரை பொரியல். சிறுகீரை வேர் மட்டும் கிள்ளி எடுத்துருங்க. இளந்தண்டுகள அப்படியே சேர்த்து, கல்லுப்பு சேர்த்து தண்ணியில நல்லா 2, 3 தடவ அலசிட்டு, பொடிசா நறுக்கி வச்சுருங்க தண்ணி இருத்து. 10 பல்லு பூண்டு பஞ்சு மாரி தட்டி வச்சுருங்க. கொஞ்சம் தேங்காய் 1/4 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருங்க. வாணலி சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே சேர்த்து, கொஞ்சம் கடுகு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாய், காரமில்லாத மிளகாயா பறித்து சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த கீரையெல்லாம் அதில் சேர்த்துருங்க. கீரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிடணும் மிதமான தீயிலேயே. இந்த கீரை வதங்கின உடனே தட்டி வச்ச பூண்டு அதில் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2, 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு, இது மாதிரி ஓட்டை உள்ள மூடியாக இருந்தால் மூடி போட்டு வேக வைங்க. இல்லைன்னா திறந்து வச்சே வேக விடுங்க. இப்போ ஒரு 2, 3 நிமிஷத்துலேயே கீரை வந்து வெந்துடும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பூவை சேர்த்துடணும். கீரைக்கு எப்போவுமே கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். 2 நிமிஷம் விட்டு இறக்கிடுங்க. சுவையான பொரியல்.